தென்பெண்ணை ஆற்றின் வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூர் விழுப்புரம் மாவட்டத்திற்கு மையப்பகுதியில் அமைந்துள்ள கள்ளிப்பட்டு கிராமத்தை வெள்ள நீர் முழுமையாக சூழ்ந்திருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு மேலாக சாத்தனூர் அணையிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீர் முழுமையாகவே தென்பெண்ணை ஆற்றில் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் ஆற்றங்கரையோரம் முழுமையாக இருக்கக்கூடிய கிராமங்களில் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலைக்கின் வலது இடதுபுறமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த கள்ளிப்பட்டு கிராமம் சின்ன கள்ளிப்பட்டு, பெரிய கள்ளிப்பட்டு உட்பட குச்சிப்பாளையம், காலனி அனைத்து கிராமங்களையும் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. 3 நாட்களுக்கு மேலாகவே இந்த பகுதியில் மின் இணைப்பு இல்லை என்பதுடைய பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. கள்ளிப்பட்டு கிராமத்தை பொறுத்தவரை தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதிகளில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் இங்கு அமைந்திருக்கக்கூடிய நிலையில் அனைத்து வீடுகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பொதுமக்கள் தங்களது வீடுகளை நேற்றைய தினமே காலி செய்து விட்டார்கள். ஆனால் நேற்றைய நிலவரப்படி பார்க்கக்கூடிய வீடுகளில் தரதளத்திற்கு மேலாக முதல் தளம் வரை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதாக பொதுமக்கள் கருத்தை முன்வைக்கிறார்கள். வெள்ள நீர் வடிந்ததுக்கு பிறகு தங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களையும் உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு தற்பொழுது இந்த வெள்ளத்தில் நடந்து செல்லக்கூடிய காட்சிகள் தான் பார்க்கிறோம். 3 நாட்களுக்கு மேலாக இங்கு வெள்ள நீர் வடியாத நிலையில் தற்பொழுது நிலவரப்படி தென்பெண்ணை ஆற்றில் வரக்கூடிய உபரி நீரின் அளவு தற்பொழுது 40,000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தரப்பிலே தெரிவித்திருந்தார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் வெள்ள நீர் வடியாத சூழல் காணப்படுகிறது. தேசிய நெடுஞ்சாலையின் அனைத்து புறங்களிலும், அதாவது தென்பெண்ணை ஆறு கரைபுரண்டு வரக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே, ஆற்றங்கரையோரம் பகுதிகளிலுமே வீடுகள் முழுமையாக வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுடைய கருத்தை பொறுத்தவரை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தொடர்ந்து இங்கு வந்தாலும் எங்களை படகின் மூலமாக இங்கிருந்து அப்புறப்படுத்தி நிவாரண முகாம்களில் தங்க வைக்கிறார்கள். வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத மக்கள் தற்பொழுது தண்ணீரின் அளவு சற்று குறைந்த நிலையில் தற்பொழுது இந்த சாலை வழியாக கடந்து தேசிய நெடுஞ்சாலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள்.